ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான நூக்கல் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு நூக்கல் எடுத்து க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, ஹோல் ஸ்பைசஸ், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்ச அளவுக்கு வேகட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நூக்களையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். வாங்க அதை அரைச்சி வந்தாலும் கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த வச்சுருக்கோம்ல நூக்கல், அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இருக்குன்னா சூப்பரான நூக்கல் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.